ஐயங்கள் தீர்ப்பவனே சரணமையப்பா என்று மிகச் சிறப்பாக அங்கே ஜோதி ஸ்வரூபம் போல நம்முடைய சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய ஆலயத்திலே மிகச் சிறப்பாக ஜோதி காட்சியானது இப்பொழுது நமக்காக மிகச் சிறப்பாக தெரிகிறது. மகாலிங்கபுரம் மிகச் சிறப்பாக மகாலிங்கபுரத்திலே இருக்கக்கூடிய சென்னை மகாலிங்கபுரத்தினுடைய ஐயப்பன் ஆலயம், அந்த ஆலயத்திலே ஜோதி ஸ்வரூபமானது இங்கே நமக்காக மிக அழகாக, எப்படி வட சென்னையிலே இருக்கக்கூடிய சபரி என்றே சொல்லுவார்கள், அப்படி இருக்கக்கூடிய அந்த சபரியாக நம்முடைய சென்னையிலே இருக்கக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த அந்த ஸ்தலத்திலே மகாலிங்கபுரத்திலே ஐயப்பனுடைய சன்னிதானத்திலே இதோ ஜோதியை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜோதியானது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பக்த மெய்யன்பர்களுக்கும் எப்படி அங்கே சபரிமலையிலே மிகச் சிறப்பாக இதோ பாருங்கள், மிக அழகான ஜோதி தரிசனம். இடதுபுறத்திலே சபரிமலை தெரியக்கூடிய ஜோதி தரிசனத்தை போல சென்னை மகாலிங்கபுரத்திலே மிக அழகாக மிக அற்புதமாக அந்த ஜோதியானது நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் பலமுறை சொன்னது போல ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக உருவம் தாங்கி வந்திருக்கிறான். உருவம் தாங்கி வந்திருக்கிற இறைவன் ஜோதி வடிவம் என்று என்றைக்கு நாம் புரிந்து கொள்வோமோ அன்றைக்கு அந்த ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் எல்லோரையும் உள்ளத்திலே இருந்து நம்முடைய அக இருளை நீக்கி புறத்திலேயும் அகத்திலேயும் ஒளி வெள்ளத்தை தரக்கூடிய ஆண்டவனாக காட்சி தருவான். அத்தகைய மிகச்சிறப்பு வாய்ந்த காட்சியானது தான் நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்களே, அப்படி எல்லோருக்கும் நல்ல அற்புதமான எதிர்காலம் அமைந்திட இந்த 2026 தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அருமையான தருணத்திலே ஐயப்பனுடைய பேரருளினாலே எல்லோருடைய வாழ்விலும் நம் எல்லோருடைய வாழ்விலும் ஒளி வெள்ளம் பெருகி இன்பங்கள் பெருகி அனைவருடைய இல்லத்திலும் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் பல்கி பெருகக்கூடிய அற்புதமான அருளை நமக்கு ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா என்று கோடிக்கணக்கான மக்கள் மிக அழகாக கோஷமிட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த சபரிமலை சாஸ்தா அருள் புரிவார் என்று சொல்லி மிக அழகாக மிக அற்புதமாக மிக தெளிவாக நாம் இன்றைய தினம் நம்முடைய இல்லத்திலே இருந்தபடியே நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்தபடியே இந்த ஜோதி தரிசனத்தை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். இதோ பாருங்கள், லட்சக்கணக்கான மக்கள் தலையிலே இருமுடி சுமந்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இடர்பாடுகளையும் மறந்து அந்த இறைவனை பார்ப்பது ஒன்றே கடமையாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்களே. நாம் இந்த இருந்த இடத்திலே இருந்தே அந்த ஜோதியை காணக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.